சிலுவை பாடுகளை சிந்திக்கிற காலமாக இருக்கிறபடினால் அதை குறித்த ஒரு பாடல், அடிமை ஈற்றின ஒரு பாடல் பாடுகிறேன். கிரீடம் தாங்கி எனக்காக ஓடமெல்லாம் அடி வட்டி எனக்காக, கிரீடம் தாங்கி எனக்காக ஓடமெல்லாம் அடி வட்டி எனக்காக, சிலுவையும் சுமந்தே எனக்காக, ஜீவனையும் கொடுத்தீர் எனக்காக. இயேசு நேசிக்கின்றார், அல்லேலூயா, இயேசு நேசிக்கின்றார், இயேசு நேசிக்கின்றார். கொல்கோதா மலைக்கு சென்றீரே, கோலை மரத்தினிலே கொல்கோதா மலைக்கு சென்றீரே, கோலை மரத்தினிலே பரலோக வாழ்வு, இயேசு தரும் ஒப்பற்ற பரலோக வாழ்வு. வானத்தில் வானத்தில் நாடு வானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். வானத்தில் வானத்தில் நாடு வானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். பாரமன் இயேசுவின் புன்னகை முகம் என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும், என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும். மேகங்கள் நடுவே வாழும் பிறக்கும், பூதங்கள் கடந்து கடந்து வரும், பூதர்கள் கூட்டங்கள் சூழ்ந்திருக்கும். பறந்திடுவேன் நான், பறந்திடுவேன், பறந்திடுவேன் நான், பறந்திடுவேன். ஒரு விவசாயி தன்னுடைய வீட்டிலே வழக்கம் போல கோழி குஞ்சு பறிக்கும்படியாக அடை காப்பது அவருக்கு வழக்கமான ஒரு செயல். அப்படி இந்த தோட்டத்திலே முட்டைகளை அடையை வைத்திருந்தார். அது அடை காக்கப்பட்டது. குறிக்கப்பட்ட நாளிலே எல்லா குஞ்சுகளும் பொறித்து அது நடமாடி கொண்டிருந்தது. அந்த தாய் கோழி குஞ்சுகளுக்கு நல்ல இரையை கொடுத்தது. அந்த இரையை கண்டுபிடித்து அந்த குஞ்சுகள் கொத்தி கொத்தி தின்று அது பெரிதாகி அது வளர்ந்து வருகிற நேரத்தில் ஒரே ஒரு குஞ்சு மட்டும் பறக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் தூரம் பறந்து அதுக்கு ஒரு கீழே வந்துவிடும். இப்படி பறக்க ஆரம்பித்து அது மேலே பறந்து சென்று விட்டது. அது என்ன பறவை என்று சொன்னால் கழுகு. கழுகு குஞ்சு அந்த முட்டையை அந்த அடைகாக்க வைத்திருக்கப்பட்டிருக்கிறது.
அது குஞ்சு பொறித்து வளர்ந்து மேலே பறந்து விட்டது. இன்னைக்கு நாம் எல்லாரும் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே வேதவசனம் தெளிவாக சொல்லுது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பரலோகம் என்பது நமக்கு சொந்த வீடு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. ஒருவரும் அழைத்து போகாமலே, ஒருவரும் அழைத்து போகாமலே, தாயகம் வர வேண்டும் தப்பாமலே, தாயகம் வர வேண்டும் தப்பாமலே. இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவர். இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவர். எனக்கு எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமல்ல. எனக்கு எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமல்ல. எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. பரலோகத்துக்கு செல்வதற்கு இந்த பூமியிலே இந்த திருச்சபை சிறு வயதிலிருந்தே நமக்கு வேத பாட வகுப்பு, இந்த வாலிபர்களுக்கு யூத் மீட்டிங், ஆண்களுக்கு ஆண்களுக்கு சங்கம், பெண்களுக்கு பெண்களுக்கு சங்கம், இன்னும் பற்பல கூடுகைகள் எல்லாவற்றையும் வைத்து நமக்குள் இருக்கிற விளையாடப்பட்ட ஆத்மா அழிந்து போகக்கூடாது என்பதற்காக இந்த வேத புஸ்தகத்தின் வார்த்தைகளை நமக்கு சிறு வயதிலிருந்தே ஊட்டி வளர்த்து நம்முடைய வாழ்க்கையில் முதிர்ச்சி அடையும் போது பொதுவாக இருக்கிற திருச்சபை என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துக்கு கூட்டி சேர்க்கிற ஒரு வாய்ப்பை அன்று கிருபையாக நமக்கு இந்த திருச்சபையின் மூலமாக ஆசீர்வாதமாய் தந்திருக்கிறார். நாம் சொந்தமாக்கி கொண்டிருக்கிறோமா? யோசித்து பார்க்க வேண்டும். தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 9 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் இயேசுவை விசுவாசிக்கிறோம், விசுவாசித்து அவரிடத்தில் ஜெபித்து வருகிறோம். சில வேளைகளை சோர்ந்து விடுகிறோம், சில வேளையிலே நாம் சற்று உலக பிரகாரமான பாடுகள் கஷ்டங்கள் வந்தவுடனே மனதில் இந்த வருத்தம் அந்த கவலைகள் வந்தவுடனே கொஞ்சம் ஜெபம் குறைகிறது, கொஞ்சம் வேத வாசிப்பு குறைகிறது. இப்படியாக நம்முடைய வாழ்க்கை பள்ளம் மேடு போல போய்கொண்டே இருக்கிறது. முக்கியத்துவத்தின் காரணம் என்ன? இந்த உலகத்திலே நமக்கு இயேசு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற ஒரு காரியம் பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யம் என்று சொல்லப்பட்ட அந்த இடத்திற்கு நம்மை கொண்டு சேர்ப்பதற்கு ஆண்டவர் இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு என்பதாக சொன்னார். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் வரார், நான் போவேனே ஆகில் அவர் உங்களிடத்துல வந்து நான் சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவான். வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் எனக்கு அந்த நினைப்பு வரும், நினைச்சு கண்ணீர் விடுவேன். இயேசு கிறிஸ்துவின் அன்பை நினைத்து நான் கண்ணீர் விடுவேன். அது மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டில் ஒரு சில காரியங்களை நினைத்து கண்ணீர் விடுவேன். எப்தாவுடைய வெற்றிக்கு ஆண்டவர் துணை செய்தார். வெற்றி பெற்று வரும்போது என் வீட்டில இருந்து எது புறப்பட்டு வருமோ நமக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன்னு சொல்லி வரும்போது அவருடைய மகள் தம்புரு வாசித்து நடனம் செய்து வந்தவுடனே அவருடைய மனசு உடைந்து விட்டது. சொல்லிவிட்டேனே என்று சொல்லி அவர் கண்கலங்கி அழுது, ஆண்டவருக்கு வாயை திறந்து சொல்லிவிட்டேனம்மா. அந்த மகள் சொல்கிறார், நீங்க சொன்னபடி செய்திருங்க, 2 மாசம் தவணை கொடுங்க, என்னுடைய கன்னிமையை நிமித்தம் மலைகளில் போய் தோழிகளோடு கூட துக்கம் கொண்டாடி வருகிறேன்னு சொல்லி அந்த ஒரு காரியம் மனசுல ரொம்ப வேதனை கொடுக்கும். கண்ணீர் விட்டு அழுவேன். இப்படி ஒரு பெரிய ஒரு வெற்றிக்கு ஒரு மகள் பலியானார், பாடுபட்டார். இந்த பாடு கஷ்டம் இருக்கு. இதே போல தாவீது யோனத்தான் இருவருடைய சிநேகம்
அந்த சிநேகத்தை நினைத்து நான் கண்ணீர் விட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, யோசேப்பு தன் சகோதரர் எல்லாரையும் ஒன்றன்பின் ஒவ்வொருவரும் வரிசையாக அமர்த்தப்பட்டு தன்னை வெளிப்படுத்தும் போது அழுது வெளிப்படுத்தின அந்த காரியம் இதை நினைத்து வாசிக்கும் போது அழுதிருக்கிறேன். இது புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து அடிபட்டதை நினைத்து அழுதிருக்கிறேன். இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையின் ஒரு அனுபவம். இதை நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு காரியத்தை ஆவியானவர் செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஆவியானவருடைய அன்பு எனக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நிரம்பி வந்துகொண்டே இருக்கிறது. அந்த நிரம்பி வருகிற அந்த அன்பை நினைத்து பார்க்கும் பொழுது சந்தோஷப்படுகிறேன். எனக்கு ஒருவேளை ரட்சிப்பு என்றால் என்ன என்று சொல்லி நமக்குள்ளே பல சந்தேகத்தோடு கூட இருக்கலாம். ரட்சிப்பு என்றால் என்னன்னா, ஒரு மனுஷன் தண்ணிக்குள்ள விழுந்துட்டான்னா நீச்சல் தெரிஞ்சவங்க உள்ள போய் தூக்கிட்டு வந்துடலாம். நாங்கள் ஒரு முறை குற்றாலத்துக்கு டூர் போயிருந்தோம். ஒரு டூர் போயிருக்கும் போது ஒருவர் நீச்சல் தெரியாத உள்ள விழுந்துட்டார். அப்புறம் நீச்சல் தெரிஞ்சவரும் வாய பழக்கான்னு சொல்லி போய் தூக்கி வந்துட்டார். இதே போல ஒரு மனிதன் சேற்றுக்குள்ள விழும்போது, சேற்றுக்குள்ள 100 மனுஷன் விழுந்தாங்கன்னா அந்த மனுஷனும் சேர்ந்து இழுத்துக் கொண்டுதான் இருக்கு. பாவம் செய்து உலகத்திலே எல்லா மனிதரும் அதற்குள்ள சிக்கி இருக்கணும். உயர்ந்த ஒரு கரம் அவை தூக்கி எடுக்கும் போது அதுதான் ரட்சிப்பு. செட்டில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாட்களெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். செட்டில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாட்களெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன். ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு சித்தம் உண்டு. ஏனென்று சொன்னார், ஆண்டவர் உலகத்தில் நம்மை படைத்திருக்கிறார். படைத்த ஆண்டவர் சிலுவையின் மூலமாக நம்மை மனமாற செய்து பரிசுத்தப்படுத்தி அவருடைய அன்பை நமக்கு ஊட்டி கொடுத்து, இந்த விதமாக நீ பாவச்சத்திலே கிடந்தாய் மகனை, அதை நான் தூக்கி எடுத்திருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய அன்பை வெளிப்படுத்தி இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே சில தாழ்ந்துகளை தந்து அவருக்காக இந்த உலகத்திலே அவருடைய சித்தப்படி நான் சொல்லுவதெல்லாம் ஆண்டோட நமக்கு சுத்தமான எடுத்துக்கொண்டு வாங்க. ஒரு முறை ஆண்டோடு மிகுந்த கிருபையினாலே ஒரு திருச்சபையிலே நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவின் ஊழிய பொறுப்பில் இருக்கிறவங்க ஏற்படுத்தப்பட்டிருந்தாங்க. அப்படி ஏற்படுத்தப்பட்ட இடத்துல அவங்க வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஆகையினால தூத்துக்குடியில, அந்த தூத்துக்குடி பக்கத்துல சர்ச்சு, அந்த ஜெபத்துக்கு நீங்க வரணும், நீங்க வந்து ஆண்டோட வார்த்தை சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு அழைப்பு வந்துச்சு. இது சில வருடங்களுக்கு முன்னதான். அப்போ நான் ஜெபித்தேன், ஆண்டவரே இந்த சபையில ஆண்டோட வார்த்தை சொல்றதுக்கு நீ கூப்பிடுறாங்க, நீ என்ன செய்யணும்ப்பா, நீ என்ன சொல்லணும் எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு வார்த்தை கிடைச்சது, தாறுமாறு என்ற ஒரு வார்த்தை கிடைத்தது. அப்ப தாறுமாறுங்கிற தலைப்புல ஒரு சில வசனங்களை தியானித்து அதுக்குரிய காரியங்களை சிந்தித்து ஆயத்தப்பட்டு அந்த திருச்சபைக்கு போய் செய்தி கொடுத்துட்டு வந்தாச்சு. வந்த பிறகு அந்த ஊர்ல உள்ளவங்க பேசியிருக்கிறாங்க, நம்ம ஊரை பத்தி யாரோ பசங்கிட்ட சொல்லி கொடுத்துருக்கிறாங்க, அவர் வந்து எல்லாத்தையும் போட்டு முடிச்சிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அவருக்கு இந்த ஊர் கிடையாது, வேற ஊர்ல இருந்து வந்திருக்கிறாரு, மலைத்தான் வந்து அவருக்கு ஆண்டு கொடுத்த வார்த்தை சொல்லியிருக்காரு. அங்க ஒரு பெரிய ஐரோடு இருக்கிறது. அந்த ஐரோடு வந்து எந்த கருத்து சொல்ல மாட்டாங்க, எளிதில் பிரசங்கத்தை குறித்து கருத்து சொல்ல மாட்டாங்க. ஊழியக்காரர் அவரு சொல்ல வேண்டிய சொல்லிக்கிட்டாரு, நீங்க என்ன செய்யுங்க, மனம் திரும்புங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படுங்க, ஆண்டுடைய வார்த்தைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க என்று சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பக்தி எல்லாம் எப்படி இருக்குன்னு
சொன்னா, ஒரு அருமையான கிளி வீட்டில் வளர்க்கப்பட்டது. அந்த வளர்க்கப்பட்ட கிளிக்கு அந்த வீட்டுக்காரங்க சொல்லி கொடுத்துருக்காங்க, வேடன் வருவான், வலையை விரிப்பான், நம்ம என்ன செஞ்சிடும், வலைக்குள்ள சிக்காம பறந்து போயிடும். இந்த கிளியை வச்சுன்னா ரெக்கம் வளர்த்தோன்னு வெளியே போயிடுச்சு. அது காட்டுக்குள்ள போய் அது கூட சேர்ந்து கிளி வம்சத்தோடு கூட சேர்ந்து இந்த பாட்டை பாட பாட எல்லா கிளிகளும் பாட ஆரம்பிச்சு. வேடம் வந்தான், வலை விரித்தான், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்து இறைகளை போட்டான். இறைகளை போட்டவொடனே அந்த திங்களுக்கு எல்லாம் இறங்கி வந்து வலைக்குள்ள மாட்டிக்கிட்டான். வேடன் வந்தவொடனே இதெல்லாம் பாட ஆரம்பிச்சு. வேடன் வருவான், வலை விரிப்பான், நம்ம எல்லாரும் பறந்து போயிடுவோமே அப்படி சொன்னவொடனே அந்த பாடின அந்த கிளியை நெஞ்சான், ரெக்கையை முறிச்சு கொண்டு போயிட்டான். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு வேடம் என்று சொல்லப்படுகிற அந்த சத்துருவாகிய பிசாசானவன் இன்னைக்கு ஏராளமான வலைகளை விரித்து வைத்திருக்கிறான். மக்களை சிக்க வைத்து மக்களுடைய வாழ்க்கையில ஜீவனை எடுப்பதற்கு என்னென்ன காரியங்களோ எல்லாவற்றையும் செய்து வைத்திருக்கிறான். ஆனால் ஆண்டவர் நமக்கு ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லி அந்த ஜீவனை குறித்து முக்கியத்துவப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன். பாவம் நமக்குள்ள வரும்போது நம்முடைய வாழ்க்கையில அந்த ஜீவன் எடுபட்டு போகிறது. ஒரு நாள் இந்த திருச்செந்தூர் மருத்துவமனையில ஒருவர் மருத்துவத்துக்காக போய் உட்கார்ந்திருந்தார். அவருக்கு சுகம் கிடைக்கல. ஆனா இங்க ஒரு ஊழியக்காரர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொன்னார், நீ அந்த திருச்செந்தூர் மருத்துவமனைக்கு போ, அங்க ஒரு மனுஷனுக்கு சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஜெபம் பண்ணிட்டு கடந்து போயிட்டார். பஸ்ல ஏறி போறார். போய் அந்த ஆஸ்பத்திரிக்குள்ள போறாரு. ஆவியானவர் சொல்றாரு, நீ இந்த படுக்கையில உட்கார்ந்துக்க அப்படின்னு சொன்னோன்னு போய் உட்கார்ந்தாச்சு. உட்கார்ந்து கொஞ்ச நேரத்தில் அந்த படுக்கையில யாருமே இல்லை. என்னாண்டவரே, ஒருத்தரும் இல்லையே, யாருக்கு சுவிசேஷம் சொல்ல, இது வெறும் படுக்கையா இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது கொஞ்ச நேரத்தில் ஒரு ஆள் வர்றார். வயதான ஒரு மனுஷன் வர்றார். அவர் வந்த உடனே இந்த ஊழியக்காரர் பார்த்து, நீங்க யாரையா என்னுடைய படுக்கையில் அமர்ந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆண்டவரை அனுப்பி இருக்கிறார், ஆண்டவரை நேசிக்கிறார், உனக்காக மரித்தார், உன்னை அவர் நேசிக்கிறார்னு சொன்னோடனே அவர் அழ ஆரம்பித்து விட்டார். எனக்கு வியாதி சுகமாகல, ஆகினால மருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன், இதை குடிச்சு சாகலான்னு வந்திருக்கிறேன், அந்த ஆண்டவன் என்னை சந்திச்சிட்டாரு என்று சொல்லி ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்காக ஒப்பு கொடுத்த ஆண்டவர் நம்முடைய அழிவை அவர் விரும்பாமல் அவர் நம்ம நேசித்து நமக்கு ஒரு புது வாழ்வு கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் இன்றைக்கு உலகத்திலே மகிமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த மகிமை என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடினாலே உங்கள் எல்லா இடத்திலும் விசுவாசிக்கிற எல்லா இடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது ஆண்டவருடைய சமூகத்திலே ரொம்ப அழுது ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, உங்களை பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். விடிய காலம் வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படி வருகையின் காட்சி என்னுடைய மனதிலே நிற்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் காண்பித்தார். எப்படி காண்பித்தார்? ஒரு மனுஷகுமாரனுக்கு ஒப்பான ஒரு தோற்றம் சூரியனுக்கு பதிலாக அங்கே தோன்றி இருக்கிறது. அவருடைய வஸ்திரம் எல்லாம் அந்த அரும்பாக அந்த மெர்க்குரியின் அரும்பு போல பிரகாசமாக இருந்தது. அவருடைய உலகத்திலே பிரகாசமாக வரப்போகிறார். எப்போ எந்தன் இயேசுராஜன் எப்போ வருவார், எப்போ எந்தன் இயேசுராஜன் எப்போ வருவார், எப்போ எப்போ என்று உலகம் ஏங்கி ஏங்கி தவிக்கிறது, எப்போ எப்போ ஏங்கி 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 தவிக்கிறது. உலகத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து அதிகமான ஒரு நம்பிக்கை உண்டு. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில வசனங்கள் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். ஆண்டவருடைய ராஜ்யத்தை காண வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன?
ஒருவன் ஒருமுறை தாயின் வயிற்றிலிருந்து பிறந்து விட்டான். இந்த உலகத்தில் பிறந்த உடனே அவனுடைய பெயரை சொல்லி இந்த அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தி அந்த கிமு என்ற அந்த மையத்தை சொல்லி அந்த அலுவலகத்திலே பதிவு செய்வது, இந்த இந்திய பிரஜை என்ற புஸ்தகத்திலே பதிவு செய்வது. இதே போல ஒரு மனுஷன் மனம் திரும்பும் பொழுது உலகத்திலே ஒவ்வொரு மனிதருக்கும் இயேசு சொன்ன சுவிசேஷம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இந்த பரலோகத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு என்ன தூரம் என்று சொன்னால் மனம் திரும்புவதுதான் தூரம். நம்முடைய மனம் திரும்பும் பொழுது அந்த பரலோகத்தை பார்க்க முடிகிறது. பரலோகத்தை கண்ட விசுவாசத்திலே கண்டவர்கள் தான் அந்த பரலோகத்தை குறித்து ஏராளமான பாடல்களை பாடியிருக்கிறார்கள். நான் ஒரு முறை இந்த பரலோகத்தை குறித்து பார்க்கும்போது பரலோகத்தினுடைய மகிமையை நினைத்து பாடின ஒரு பாடல், உன்னத நாட்டை நோக்கி மிக வேகமாய் ஓடிடுவோம், உன்னத நாட்டை நோக்கி மிக வேகமாய் ஓடிடுவோம், புசிப்போம் பொழிப்போம் என்று வாடிடாமல் இயேசுவின் வழி ஓடிடுவோம். அந்த காலத்தில் இயேசு சொன்னார், அவர் வருகை குறித்து சொன்னார். அந்த காலத்தில் இயேசு சொன்னார், அவர் வருகை குறித்து சொன்னார். புசித்து குடித்து வெளிப்பறந்தாரே வசதியாய் வாழ்ந்தார். புசித்து குடித்து வெளிப்பறந்தாரே வசதியாய் வாழ்ந்தார். உன்னத நாட்டை நோக்கி மிக வேகமாய் ஓடிடுவோம், உன்னத நாட்டை நோக்கி மிக வேகமாய் ஓடிடுவோம், புசிப்போம் குடிப்போம் என்று வாழ்ந்திடாமல் இயேசுவின்படி ஓடிடுவோம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஒரு சந்தோஷம், நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, இந்த உலகத்திலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், இந்த உலகத்தில் எனக்கு ஒன்றுமில்லை, ஆனால் எனக்கு பரலோகத்திலே இயேசு சொல்லி போயிருக்கிறோம், உங்களுக்கு கலங்காதிருப்பதாக தேவனுக்கு விசுவாசமாயிருங்கள், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருக்கும்படிக்கு உங்களை சேர்த்துக் கொள்ள வரப்போகிறேன். அந்த வருகையிலே இயேசு எப்படி இருப்பார்? நம்முடைய பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் மகிமைப்படுத்தவராக இருப்பார். நம்முடைய கண்களுக்கு ஒரு ஆச்சரியமானவராக இருப்பார். ஆனால் அந்த உலகத்தாருடைய கண்களுக்கு எப்படி இருப்பார் தெரியுமா? அதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய கோபாக்களின் மகாநாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்கக்கூடும் என்று சொல்லுகிற ஒரு சத்தம். ஆனால் இன்றைக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால், இன்றைக்கு இந்த கோபாக்களின் மகாநாள் வந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இந்த காலங்களிலே செயல்படுகிறார்கள் என்று சொன்னால், 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கலாம் அப்படின்னா அது நல்லா இருக்கும். 1 தெசலோனிக்கேயர் 2:16. புறஜாதியார் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் அவர்களோடு பேசாதபடிக்கு தடை பண்ணுகிறார்கள். இவ்விதமாய் எக்காலத்திலும் தங்கள் பாவங்களை நிறைவாக்குகிறார்கள். அவர்கள் மேல் கோபாக்கினி பூரணமாய் வந்திருக்கிறது. அவருடைய கோபாக்கினின் மகாநாள் வந்துவிட்டது. யார் மேல இருப்பான்னு சொல்லி சொல்லுகிற கூட்டம் யாரு? இன்னைக்கு இந்த காரியத்தை செய்துட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா? நான் கூட யோசித்து பார்க்கணும், ரொம்ப யோசித்தேன். எப்படி எழுதிட்டு பாருங்க இன்னைக்கு நடக்கிறத. இந்த வேத புஸ்தகத்துல
அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி எழுதியிருக்காரு பாருங்க. திரும்ப அதை வாசிக்கலாம். புறஜாதியார் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் அவர்களோடு பேசாதபடிக்கு தடை பண்ணுகிறார்கள். இவ்விதமாய் எக்காலத்திலும் தங்கள் பாவங்களை நிறைவாக்குகிறார்கள். அவர்கள் மேல் கோபாக்கினை பூரணமாய் வந்திருக்கிறது. பாருங்க, ஆண்டவருடைய வருகையில இந்த தடை பண்ணுகிறவங்க இருக்கிறாங்க பாத்தீங்களா, கோபாக்கினையில தப்பிக்க முடியாது, தப்பிக்க முடியாது. கோடாகோடி தூதர்கள் வருவாங்க. கோடாகோடி தூதர்கள் வரும்போது பூமி தாங்குமா? கோடாகோடி தூதரவரோடு வருவார், கோடாகோடி தூதரவரோடு வருவார். ஒரு கோடம் நடுங்கிடுமே வானலோகம் கிடைத்திடுமே, ஒரு கோடம் நடுங்கிடுமே வானலோகம் கிடைத்திடுமே. எப்போ எந்தன் இயேசுநாதன் எப்போ வருவார், எப்போ எந்தன் இயேசுநாதன் எப்போ வருவார், எப்போ எப்போ என்று அகம் ஏங்கி ஏங்கி தவிக்குது, எப்போ எப்போ என்று அகம் ஏங்கி ஏங்கி தவிக்குது. கோடாகோடி தூதர்கள் வரும்போது பூமி தாங்க அவருடைய பிள்ளைகளாக அவரை ஏற்றுக்கொண்டவங்க எப்படி இருப்பாங்க? இயேசுவுக்காய் எல்லாம் பாடும் எங்கும் சகிக்க, இயேசுவுக்காய் எல்லாம் பாடும் எங்கும் சகிக்க, சுத்த பரிசுத்தர் எல்லாம் துள்ளி ஜாதி மாறுவார், சுத்த பரிசுத்தர் எல்லாம் துள்ளி ஜாதி மாறுவார், துள்ளி ஜாதி மாறுவாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு இன்றைக்கு ஒருவேளை சாதாரணமா தெரியலாம், ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ள பரிசுத்தமானவங்க துள்ளி ஜாதி பாடுவாங்க. அப்பதான் தெரியும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத வித்தியாசம் தெரியும். அவர் இன்னைக்கு பரிசுத்தமுள்ள தாழ்மையோடு, மகனே மகளே, என் இருதயத்துல எனக்கு ஒரு இடம் இருந்தா போதும், உன்னை பரிசுத்தப்படுத்துவேன், பரிசுத்தப்படுத்தி உன்னை வாழ வைத்துவேன். ஒரு தாயார் என்ன செஞ்சாங்கன்னா, இசுருவனை கையில கடை கூட்டு போனாங்க. இப்படி கடை கூட்டு போகும்போது தாயார் ஜாமான் வாங்கும்போது என்ன செய்வோம்னா, கடைக்காரன் பார்க்காத நேரத்தில் ஒரு கத்திரிக்காய் மிளகாய் தூக்கி அம்மா பைக்குள்ள தூக்கி போடுவான். அந்த நேரம் அவங்க கண்டிக்கல, இப்படி பழகிட்டே இருந்தான். இப்ப இது நமக்கு சும்மா கிடைக்குதுன்னு நினைச்சு அவன் அப்படியே அதெல்லாம் பழகிட்டான். பெரிய பெரிய குற்றங்கள்லாம் செய்து கடைசியில் ஒரு ரவுடி மாதிரி இப்படி ஒரு பெரிய குற்றவாளியை மாறிட்டான். மாறின பிறகு குற்றவாளிக்கு பிடிக்கப்படுவான், வழக்கறிஞர்கள் பிடிச்ச வெளியே வருவான். இப்படி வந்துச்சு. கடைசியில் பெரிய குற்றம் செய்ததுனால மாட்டிக்கிட்டான். மாட்டின பிறகு அவனுக்கு தூக்கு தண்டனை வரைக்கும் அந்த குற்றம் பெரிதாகிவிட்டது. உடனே அந்த குற்றவாளி தூக்கு தண்டனைக்கு போறதுக்கு முன்னாடி கடைசியா அவன் ஆசை என்னன்னு கேட்கறான். இப்படி கேட்கும்போது அவன் யோசிச்சு பார்த்துட்டு, நமக்கு இந்த நிலைமை வர்றதுக்கு காரணம் யாரு? நம்ம அம்மா அந்த சின்ன வயசுல தட்டி வளர்த்துருந்தாங்கன்னா கொஞ்சம் வாழ்ந்திருப்ப இருப்பேன், நான் நியாயமா இருந்திருப்பேன், தப்பு செஞ்சிருக்க மாட்டேன், ஒரு குற்றவாளியை மாறி இருக்க மாட்டேன். எச்சரிப்பதற்கு ஆள்லாம் போயிடுச்சு. அம்மாட்ட அம்மா நீ இப்படி ஒரு சின்ன வயசுல நான் தப்பு செய்யும்போது நீ தட்டி இருந்தா நான் மறந்திருப்பே இருப்பேன்லாம். இதுக்கு எத்தனையோ தருணங்களான நமக்கு இந்த தருணம் அந்த நினைவு மக்களுக்கு கொடுக்கப்படும் போது அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? இந்த செய்தி கேட்டவுடனே ராஜாவில இருந்து ஏழை குடும்பம் வரைக்கும் அவங்க ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து வரக்கூடிய ஆபத்துல இருந்து தப்பிச்சுக்கிட்டாங்க. இதே போல நோவா காலத்துல மக்களுடைய நினைவுகள் பொல்லாததா இருந்தது, சீர்கெட்டதாக இருந்தது. இயேசு கிறிஸ்து வருகிற காலத்துல நோவாவின் காலத்துல எப்படி இருந்தாங்களோ, ஜலப்பொருளை அனைவரையும் மாறிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்களோ அதே போல இருக்கும் என்று இயேசு சொல்லியிருக்கார். அது மட்டுமல்ல, லோத்துடைய காலம், லோத்து வாழ்ந்த காலத்துல ஒரு பெரிய ஒரு கொடிய பாவம், அது இன்னைக்கு அரசாங்கம் அங்கீகரிக்கிற அளவுக்கு வந்துச்சு. யோசித்து பார்க்கும்போது இயேசுவின் வருகை சமீபமாக இருக்கிறது. இயேசு இந்த உலகத்தில் நெருங்கி வரப்போகிறார், பிரகாசமாக தோன்ற போகிறார், மகிமையாய் தோன்ற போகிறார். அவர் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிற அந்த ராஜ்யத்தினுடைய மகிமையை பார்க்கும்போது 12 கோத்திரங்கள்
12 வாசல், 12 முத்துக்கள், பிரகாசிக்கிற ஜொலிக்கிற ஒரு காரியம். பரம எருசலேம் இறங்கி வருகிற அந்த தோற்றத்தை பக்தன் பார்த்து அது மகிழ்ச்சி அடைகிறான். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அந்த சிறந்த இடத்துக்கு அன்று நம்மை அழைத்து செல்வதற்காக ஏழை மனுவுடன் ஒரு எடுத்து இயேசுவாக இந்த உலகத்திலே இருதயத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறான். இந்த கோபாக்கினின் நாளிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் துள்ளி சாதி பாடுவார்கள். அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளே வளர்ந்து இவர்தான் எனக்கு வாழ்க்கையின் இரட்சகர் என்று சொல்லி அவரை நம்முடைய உள்ளத்திற்குள்ளே ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை ஒரு மறு பிறப்பு அடைந்த ஒரு அனுபவம் கிடைக்கும். அதுக்கப்புறம் 2வது சொல்லப்போ 5ஆம் வசனத்தில் பாருங்க, இயேசு பிரயோஜனமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்கிறார். அப்ப இந்த உள்ளத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஒரு அக்கினியின் அபிஷேகம், இந்த பரிசுத்த ஆவியானவர் மக்கள் வரும்போது இந்த உள்ளத்தில் உள்ள எல்லா பாவங்களும் சுட்டரிக்கப்படுகிறது. பலிபீடத்துல எப்பொழுதும் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். நமக்குள்ள இந்த இருதயத்துக்குள்ள இது ஒரு பலிபீடமா தேவன் தங்குற வாசஸ்தலமாக மாறும்போது இதில் பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும். துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக் கொண்டிருக்கும் போது அந்த துதியின் சத்தத்தினாலே அவர் நம்மை நிரப்பிக்கொண்டே இருப்பார். உலக பிரகாரமான தேவைகளுக்காக நாம் அவரை தேடி வருகிறோம், நம்முடைய தேவைகளை சொல்லுகிறோம், அவைகள் ஆண்டு நமக்கு நிறைவேற்றி தருகிறார். ஆனால் எப்பொழுதுமே அவரை துதித்து சோத்தரிக்கும் போது இன்னைக்கு அரசியல்வாதிகள் பின்னால் போறாங்க, வாழ்கன்னு சொல்லுவாங்க, வளர்கன்னு சொல்லுவாங்க. அப்படி கூட போறவங்களுக்கு அடிக்கடி அறிமுகம் கிடைக்கும், அடிக்கடி உறவு கிடைக்கும். அப்படி உறவு கிடைக்கிறவங்க அவங்ககிட்ட ஏதாவது ரெக்வஸ்ட் கேட்கும்போது உடனடியாக அவங்க கொடுக்கப்படும். இதே போல நம்ம ஆண்டவரிடத்துல பழகும் போது பழகி இருக்கிற நம்முடைய ஜெபத்துக்கு வித்தியாசமான ஒரு பதில் கிடைக்கும். யோபு தன் சிநேகிதற்காக வேண்டுதல் செய்யும்போது கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை மாற்றினார். பழைய ஏற்பாட்டில் 2 பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. ஒன்று ஏனோக்கு, இன்னொன்று எலியா. அவங்க சுழல் காட்டிலே எலியை எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து ஒரு மேகம் எடுத்து சென்றது. வெள்ளங்கி தரித்த அந்த தூதர்கள், யாரை பார்த்து கொண்டிருக்கிறீங்க? உங்கள் கண்களுக்கு முன்பதாக எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசுவானவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மீண்டும் வருவார். அப்படி மீண்டும் வரும்போது இந்த 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்தில் வாசியில இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க. 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. யாரோ வாசிக்கலாம், வாசம் நல்லா இருக்கும். 1 தெசலோனிக்கேயர் 1:10 இல்ல 2 தெசலோனிக்கேயர் 1:10. அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார். நித்திய அழிவாகிய தண்டனை, அது ஒரு வார்த்தை நீங்க கவனிக்கணும். நீங்களாகி, எதிலிருந்து நீங்களாகி? பரிசுத்தவான்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனுக்காக பாடுபட்டவர்கள், மிஷனரிகளாக ஊழியம் செய்தவர்கள், திருச்சபையிலே ஒவ்வொரு மனிதனுடைய ரட்சிப்புக்காகவும் கர்த்தருடைய சமூகத்தில் கையேந்தி நின்றவர்கள், சுவிசேஷம் சொன்னவர்கள் எல்லாரும் ஜொலிக்கிற ஒரு இடத்துல இருப்பார்கள். ஆண்டவருக்கு விரோதமாக இருந்தவர்கள், ஆண்டவருடைய அன்பை தடை செய்தவர்கள் நீங்களாகி. எனக்கு 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு இப்படி அந்த பிள்ளைகள் பாஸ் பண்ணி போகும்போது, நீ இந்த ஏ செக்ஷன் போ, நீ பி கிளாஸுக்கு போ, சி கிளாஸுக்கு போன்னு சொல்லும்போது, நல்லா 8ஆம் வகுப்புல அந்த மாறுதல் போகும்போது அந்த 8ஆம் வகுப்புல நிறைய நண்பர்கள் நமக்கு கிடைச்சிருப்பாங்க. இப்படி மாறி போகும்போது இப்படி நீங்களாகி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஐயோ இந்த நண்பன் நம்மகிட்ட வரலையே அப்படின்னு நினைச்சது. பரலோகத்தை விட்டு நீங்களாகி போகிற ஒரு காரியத்தை ஆடத்த உலகத்தில் செய்ய போகிறார். மரண நதி வேகமாய் நடுவில் ஓடுதே, ஐயோ மானிடர்கள் யாவரையும் வாரிக்கொள்ளுதே. மரண நதி வேகமாய் நடுவில் ஓடுதே, ஐயோ மானிடர்கள் யாவரையும்
மாளிகையில் இருந்தாங்க. அவங்களுக்கு பலவீனம் வந்த பிறகு என்ன சொல்றாங்க தெரியுமா? எனக்கு இந்த உலகத்துல 5 அடி நிலம் தான் சொன்னாங்க. ஆண்டவர் நமக்கு சொந்தமான ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பார். அங்க பிரவேசிக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு நிலைமையில ஏராளமான பேர் இருக்கிறார். ஆண்டவர் கண்ணீர் விடுகிறார். நமக்காக பாடுபட்ட ஆண்டவர் பிதாவின் சித்தத்தின்படி செய்யாதவர்களை குறித்து அவர் கண்ணீர் விடுகிறார். ஒரு அருமையான ஒரு பாட்டியமா இருந்தாங்க. அந்த பாட்டியமா பிரஜாதி மார்க்கத்தை சேர்ந்தவங்க. அவங்க ரட்சிக்கப்படுவதற்கு தேவ வார்த்தை சுவிசேஷமாக சொல்லப்பட்டது. அவங்க தனி ஆளலாம். அவங்க சொந்த பந்தங்கள் யாரும் கிடையாது. தனியாக தான் வீட்டில் இருந்தாங்க. பாட்டி, இயேசுதான் உங்க பாவத்துக்காக சிலுவையில் மரித்திருக்கிறார். அவர் நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, அவர்கிட்ட கேளுங்க. இந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அவர்கிட்ட கேளுங்க. பாவத்தை மன்னிப்பார், லோகத்துக்கு கொண்டு சேர்ப்பார். பாட்டி மிஸ் பண்ணிடுறாங்கன்னு சொல்லி காலாகாலத்தில் சுவிசேஷம் சொல்லியாச்சு. சொன்னாச்சு. நாங்கள் பிரஜாதி மார்க்கத்தில் இருந்தவொடனே அவங்க சொன்னாங்க, ஐயா நான் யாருக்கு எந்த அநியாயம் செய்யலையா, அந்த ஆண்டவன் எனக்கு நல்ல இடம் தருவான் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டாங்கன்னா அந்த சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாம போயிட்டாங்க. அவங்க வாழ்க்கை அப்படி ஓடிட்டே இருந்துச்சு. இந்த சரீரத்துக்கு எவ்வளவு காலம் பலன் உண்டு. ஒரு சின்ன வயசுல ஒரு தோற்றம், வாலிபத்தில் ஒரு தோற்றம், திருமணமான பிறகு ஒரு தோற்றம், வயோதிபத்தில் ஒரு தோற்றம். என்னை ஒருத்தர் ஒரு நாள் பார்த்தார். ரொம்ப வருஷத்துக்கு ஒரு பார்த்தார். ஆனா நீங்க அப்படியே இருக்கிறீங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுது. அப்படியே இருந்தாலே போதும். கொரோனாவில் எத்தனை பேர் காணாம போயிட்டாங்க. என்னுடைய நிறுவனத்துக்கு நிறைய பேர் வருவாங்க. அதுல சில ஆட்களுடைய மறைவெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது இவங்களுமா நல்ல தடகாத்திரமா இருப்பாங்க, பலசாலிகளா இருப்பாங்க. அவங்கெல்லாம் கொரோனாவில் கொண்டு போயிட்டாங்க. பிழைத்திருக்கிறோம், அப்படியே இருக்கிறோம். பாட்டிங்க அப்படியே வயசாயிடுச்சு. அவங்களுடைய பலவீனம், அவங்க சரீரம் பலன் குறைஞ்சிச்சு. அப்படியே அவங்களுடைய மனசுல சில கிளேசங்கள் இருந்துச்சு. வீட்டுக்குள்ள தனியா இருந்தாங்க. வீட்டுல இருட்டா இருந்துச்சு. இந்த சரீரம் கண் மூடுகிற தருவாய் வந்துச்சு. வரும்போது அவங்க நினைஞ்சாங்கன்னா வெளியே தெருலைட்டுக்கு வந்து உட்காந்து அவங்க நேரத்தை கழிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னும் அவங்களுக்கு சில காரியங்கள் தெரிய ஆரம்பிச்சு. அவங்க பயமுறுத்துறதுக்காக சொல்லல, நம்முடைய முடிவு நம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு சேர்க்கிறதுக்கு தேவதூதர்கள் வர்றாரு. 2 சம்பவம் சொன்னேன். இன்றைக்கும் 2 சம்பவத்தை சொல்லி இந்த செய்தியை முடிக்க போகிறேன். அந்த பாட்டி கடைசியில் என்ன சொல்றாங்க தெரியுமா? யாரெல்லாமோ வந்திருக்காங்களே, கொடூரமான தோட்டத்தோடு கூட வந்திருக்காங்களே, என்னைய கெட்டி கொண்டு போக வந்திருக்காங்களே, வாலிப நாட்கள் ஒப்பு கொடுத்தோம்னா பிழைச்சுக்கிட்டோம். காலங்கள் போன பிறகு உணர்வு கிடைக்காது, மனம் திரும்புற ஒரு உணர்வு கிடைக்காது. அப்போ சொல்லுங்க, பவுல் இந்த உலகத்துல ஊழியம் செய்து வந்த காலத்துல சடுதியிலே ஒரு ஒளி வந்து ஒரு சந்தித்த அப்படின்னாலே அவர் மனம் திரும்பினார், முற்றிலும் மாறினார். சபையை பாழாக்கி கொண்டிருந்ததை நிறுத்திவிட்டார். சபைக்காக அவர் என்ன செய்தார்? அனுதினமும் பாடுபட்டார். சபையை ஸ்தாபிப்பதில் சபை குறித்த கவலை என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, இந்த திருச்சபை மக்களை வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர் என்ன செய்தார்? ஊழியம் செய்தார். வசனம் தான் நம்ம என்ன செய்யணும், கை கொண்டிருக்கிறோமோ கை கொள்ளலையான்னு சொல்லி இந்த பாட்டி அப்படி சத்தம் போட்டுக்கிட்டே என்ன செஞ்சிருக்காங்க, இருந்திருக்காங்க. யாராவது இல்லையா அந்த ஊர்ல என்ன காப்பாத்துறதுக்கு? ஒருத்தர் இல்லையா? காலங்கள் குந்தி போகும்போது யாரும் கை கொடுக்க முடியாது. போக்கிரிகள் புரளிக்கார போய் ஒளிப்பாரே, போக்கிரிகள் புரளிக்கார போய் ஒளிப்பாரே, தீங்கிரையாவதை எண்ணி தீங்கி எழுவாரே, தீங்கிரையாவதை எண்ணி தீங்கி எழுவாரே, பேருக்காய் அபோஜனத்தில் பேரெடுத்தவர், பேருக்காய் அபோஜனத்தில் பேரெடுத்தவர், பேய் போல அங்கும் இங்கும் ஓடி ஓடி ஒழிப்பாரே, பேய் போல அங்கும் இங்கும் ஓடி ஓடி ஒழிப்பாரே. இதெல்லாம் நடக்குமா? இயேசுவை ஏற்றுக்கொண்டா நடக்காது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட அருமையான ஒரு பாட்டி அம்மா, அவங்க கணவர் எங்களோடு கூட ஊழியத்துக்கு வந்தவங்க. அவங்களுக்கு அநேக பரலோக காட்சிகள்லாம் தெரியும்.
சொல்லுவாங்க. அப்போ அவங்களுடைய துணைவியார் ஆலய பிரதிஷ்டைக்கு முந்தி 2 நாளைக்கு வந்து நான் ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு போயிடுறேன், என்னை அழைத்து பிறகு தேவதூதர்கள் வந்துட்டாங்க. அந்த பரலோகத்துக்கும் பூமிக்கும் நமக்கு ஒரு தொடர்பு இயேசு. அந்த இயேசு நமக்கு தொடர்பாக இந்த உலகத்தில் வெளிப்பட்டிருக்கிறார். இந்த இயேசு இன்றைக்கும் நம்முடைய இருதயத்துக்குள்ளே, மகனே நீ அன்புள்ளவனாய் மாறு, நீ அநேகருக்கு பரிசுத்தத்தை குறித்து கற்றுக் கொடு. பரிசுத்தம்தான் நம்முடைய உள்ளத்திலே நிறுவப்பட வேண்டிய ஒன்று. இயேசு கிறிஸ்து பரிசுத்தப்படுத்துவதற்காக இந்த உலகத்தில் நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்ட அந்த ஆண்டவர் மரணம் என்ற அந்த வாரத்தை ஜெயித்து விட்டார். ஆகினால்தான் இந்த உலகத்தில் ஒரு ஜெயம், அந்த ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேடி வந்திருக்கிறார். அந்த வெற்றியை தந்து நமக்கு ஒரு புதிய வாழ்வு, ஒரு புதிய சந்தோஷத்தை தர அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். இயேசு தருகின்ற ஒப்பற்ற அந்த பரலோக வாழ்வு நம்முடைய வாழ்க்கையில நிலைவரப்படுவதற்கு நாம் இந்த வசனத்தின்படி நாம் பார்க்கும்போது ஒரே ஒரு காரியத்தை பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் முதல் 8 வசனத்தில் நாம் வாசித்து பார்க்கும்போது, வீட்டில் போய் வாசித்து பாருங்க, அதுல 7வது வசனம் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான், நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான் என்று சொல்லியிருக்கிறார். ஜெயம் கிடைத்திருக்கிறதா? எனக்கு பரீட்சையில் வெற்றி பெற்றவனு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். இன்னைக்கு பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்கு ஆயத்தப்பட்டு கொண்டு நல்ல மார்க் வாங்கணும், நல்லா பாஸ் பண்ணணும் நினைத்து கொண்டிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற ஒரே ஒரு காரியம் என்ன? தேவனிடத்தில் பட்சபாவம் இல்லை. என்ன அளவுக்கு நம்ம ஆண்டவரத்துல நம்ம ஒப்பு கொடுத்து வாழ்றோமோ அதுக்குரிய பலன்தான் கிடைக்கும். மனுஷன் எதை விதைக்கிறாரோ அதே அறுப்பான். மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தின்படி அழிவே அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவிக்கென்று நித்திய ஜீவனை அறுப்பான். அது மட்டுமல்ல, தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். ஆகினால் சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ நெருப்புக்குள்ள தள்ளப்படும் போது உள்ள போய் நின்று அவங்களை காப்பாற்றினார். இன்னைக்கு இந்த கடைசி காலத்துல அக்னி கடல் சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்துல. நியாயாசனம் இறங்கி வரும்போது வெள்ளை சிங்காசனத்துல இயேசு வீற்றிருக்க போகிறார். அந்த வீற்றிருக்கிற அந்த இடத்திலிருந்து அவர் அந்த வசனத்தை சொன்னபடி நீதியாய் நியாயம் தீர்த்து ஒரு பக்கத்தில் நீதிமான்களாக்கப்பட்டவர்கள், ஒரு கூட்டத்தில் துன்மார்க்கமாய் வாழ்ந்தவர்கள். நீங்களாகி என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி நீங்களாக்கப்படுவார்கள். யாரெல்லாம் என்று சொல்லப்பட்ட 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்படுவார். அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பாருங்க. எந்த பக்கத்தில் இருக்கிறோம்? ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்துல இருக்கிறோமா, அல்லது ஆசீர்வாதம் இல்லாத இடத்துல விலகி இருக்கிறோமா? சற்று யோசித்து பாருங்க. அவர் மகிமையிலே வெளிப்படும் போது தம்மை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த இடத்தை கொடுக்க வரப்போகிறார். இயேசு தருகிற ஒப்பற்ற பரலோக வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு ஒப்பு கொடுப்போமா? இந்த உலகத்தில் ஒப்பு கொடுத்தால் நமக்கு ஒரு நல்ல ஒரு விடுதலை, நல்ல ஒரு சந்தர்ப்பம். சிங்காசனம் வைக்கப்படுமே, சிறியோர் பெரியோர் நடுங்கி நிற்பாரே. சிங்காசனம் வைக்கப்படுமே, சிறியோர் பெரியோர் நடுங்கி நிற்பாரே. புஸ்தகங்கள் திறக்க தீர்ப்புகளும் வழங்க இயேசு ராஜாவும் ஆளுகை செய்வாரே. புஸ்தகங்கள் திறக்க தீர்ப்புகளும் வழங்க இயேசு ராஜாவும் ஆளுகை செய்வாரே. அந்த ஆளுகை செய்ய போகிறார். அந்த ஆளுகையில மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள்? உங்களுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர் என்று சொல்ல